ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்சரம். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். எல்லாம் அல்ல சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பார்வதி பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நேயர்களே, நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பெருமளவில் ஒரு 50% அது கை கொடுக்கும். சரி, எல்லாருக்குமே இந்த கோச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது. சம்ஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும். கிரகங்கள்னால் யார்? சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இவங்க தான் பிளானட்ஸ், கிரகங்கள். அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறது, நகர்றது, இடம் மாறுறது, மூவ் ஆகிறது, இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு. இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும். அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள். இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறதில்ல. என்னோடய வீடு இது, இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறதில்ல. வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடியும், பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சி தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது. ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது. அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும். அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த பெயர்ச்சி ஆகிறதுல பார்த்தீங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் வெறும் 2 நாள் மட்டும் இருப்பார், அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் தங்குவார், அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கிரகங்கள் மட்டும்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குறார். அதுதான் ஹையஸ்ட்டு. சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு, கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார். இப்போ சனி, குரு, ராகு, கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது. அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பெயர்ச்சி. இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே போய் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தனால் சனி பகவான். அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற வீட்டிலிருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 வீடு தான். 11ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது, 3ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது, 6ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது. மீதி இருக்கிற 9 ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும். அதனால தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான். அதிகமாக இந்த 3 ராசி சொன்ன பாருங்கள், அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது. இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான். அதனால தான் அவரை கண்டு பயந்துக்கிறது. சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே, சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது. அப்போ இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, விரயச்சனி, வாக்குச்சனி, பாதச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, நிறைய சனி, இதெல்லாமே சனி சம்பந்தமான ஒரு பீடைகள், தோஷங்கள்.
அது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் 2.5 ஆண்டுகள் மீனராசியில் உட்கார்ந்து மீதி இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள். ஒரு 10% தான் இதனுடைய பலாபலன்கள் எடுத்துக்க முடியும். மீதி இருக்கிற 90% அவர்களுடைய சொந்த ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இதில் தீமை நடந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார்? 18 சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்னு என்ன அர்த்தம்? சித்திக்கக்கூடிய, சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சித்தி விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தி ஆகிறதுனா என்ன நினைக்கிறமோ அது நடக்கிறது. அதனால் தான் உங்களுக்கு சித்தர்னு பேர். அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர். அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஜோதிட அரிச்சுவடியில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அதனுடைய பலாபலன்களைத்தான் நாம் இப்போ 12 ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம், இருக்கிறது தான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஜோதிடருக்கு அழகு கிடையாது. என்ன இருக்கோ அதை தெரிஞ்சிருந்தால் நமக்கு இந்த 2 வருஷத்துக்கு இப்படி இருக்குது, நம்ம இதை காப்பாற்றிக்கணும், அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம். உனக்கு ஒன்று டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒரு உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை போயிட்டு வாப்பா சரியாயின்னு விட்டா நான் உடம்பு சரியில்லாதவனா அவன் 2 நாள் கழிச்சு அவன் இருக்க மாட்டான். அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மையை எப்படி சொல்லிடுவோம். தீமைங்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம். அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணிட்டால் அதிலிருந்து விலகி இல்லாம். எனவே இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதிவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அதாவது சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நம்ம ராசியை விட்டு மீனத்துக்கு போகிறார். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஜென்மச்சனி, படாத பாடு, அவஸ்தை, வேதனை, சங்கடம், மன உளைச்சல், கஷ்ட நஷ்டங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள், எதை தொட்டாலும் நஷ்டம், இப்படியெல்லாம் போயின்னு இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை, முழு விடுதலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து 2ஆம் இடத்துக்கு தான் போயிருக்கார். இன்னும் 2.5 வருஷத்துக்கு சனி இருக்குது. 7.5 சனியில் 2.5 வருஷம் இருக்குது. குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி இருக்கார். இருந்தாலும் அந்த அளவு கடந்த 2.5 அளவு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் நீங்கள் சனியோட வீடு, பொதுவாகவே கும்பம் மகரம் ரெண்டுமே சனியினுடைய வீட்டில் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு எடுத்தினாலே பிறருக்கு உதவக்கூடியவர்கள், நிர்வாகிகள், இரும்பு சம்பந்தமான தொழில், தொழிற்சாலை, ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வாகன சம்பந்தமான தொழில், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. பிறருக்கு உதவக்கூடியவர்கள், இறை வழிபாடுகளில், தான தர்மங்களில் அதிக மோகம் கொண்டவர்கள், இப்படியெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்பேற்பட்ட தங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த பதிவில் பார்க்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. அதாவது 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர், அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னென்ன நடக்கும் இந்தந்த இடத்துல இருந்தால் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கார். அதனுடைய பலன்களை தான் விரிவாக நான் சொல்கிறேன். இது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். என்ன இருக்கோ அதை சொல்கிறேன். ஆஹா ஓகோன்னு நல்லதை மட்டும் சொல்ல முடியாது. என்ன இருக்கோ அதை சொல்லித்தான் ஆகணும். இப்போ 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது பாதச்சனி அப்படின்னு பேர் இருக்குது. பாதச்சனி வரும்பொழுது பணம், பிள்ளை இவற்றைகளின் நாசம், தேடி வைத்த செல்வம் அப்படிங்கிறது குலைந்து போகும் அப்படிங்கிறார். சேமிப்பு கரையும், குழந்தைகளால் பிரச்சனை, வாரிசுகளால் பிரச்சனை, அவர்களுக்கு உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, குடும்பத்தில் தேவையில்லாத வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உண்டாகுது. சுகம் குறையும், இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சுகம் அப்படிங்கிறது குறையும், அலைச்சல் அதிகரிக்கும், உடல்நலக் கோளாறு ஏற்படுது, நம்மளுடைய பலம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும், நம்மளுடைய தோற்றம் அப்படிங்கிறது பொலிவிழந்து போயிடும். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாரு. வித்தை, நற்குணங்கள் மறைக்கப்படும். நம்மள்ட்ட இருக்கிற திறமை, வித்தை, படிப்பு, அறிவு இதெல்லாமே ஒரு குடத்தில் இருக்கிற விளக்கு மாதிரி தெரியப்படும். எல்லாமே மறைக்கப்பட்டுடும். வெளியில் விளம்பரப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது முக்கியமான இடங்களில், முக்கியமான தருணங்களில்
முக்கியமாக நம்ம பங்கு வகிக்க முடியாமல் மிஸ் பண்ணிடுறது, அதனால் கெட்ட பேர் அப்படிங்கிறது ஏற்படுது. செலவு அதிகரிக்கும், பலவிதமான துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய காலம் இது அப்படின்னு போட்டிருக்காரு. பிறரிடமிருந்து பெற்ற தனத்தையும் வேறு யார்ட்டையிருந்து வாங்கக்கூடிய கடனையும் அதிகமாக செலவு பண்ணிவிட்டு மீண்டும் கடன் வாங்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்காரு. துக்கம் அதிகரிக்கும், வீட்டில் யாருக்காவது விபத்து அப்படிங்கிறதையும், அறுவை சிகிச்சை, இரத்த விரயங்கள், மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதையும் ஏற்படுறாரு. குடும்ப ஜன விரோதம், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய விரோதம், சண்டை சச்சரவு, பகை, குடும்ப உறுப்பினர்களுடைய பகை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. கடந்த 3 ஆண்டுகளாக சக்கையாக பிழியப்பட்டு தள்ளப்பட்ட உடல் இப்போது சிரமத்திலிருந்து கொஞ்சம் விடுபடும். நான் சொல்கிறேன்ல, அந்தளவு இருக்காது, ஓரளவு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். பணச்செலவு, குடும்ப கஷ்டம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். எதிர்பாராத திருப்பமும் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் ஏற்படும். ஸ்திரமான சொத்து வாங்கும் காலம், சில பேர் சொத்து வாங்கி குவிக்கலாம் அப்படிங்கிறதையும் பொறுக்கலாம். சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சனி சரியில்லைன்னா மருத்துவ செலவுன்னு வந்துட்டே இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், கல்வித்துறை, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், உளவுத்துறை, சிஐடி, சிபிசிஐடி இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதுபோக பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் பணியாற்றக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான் இந்த 2ஆம் இடத்துல சனி வரும்பொழுது. அதனால் கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு மிகுந்த ஒரு நன்மை அப்படிங்கிற இடத்துல சொல்கிற விதத்தில் சனி பகவான் இல்லை. எனவே அவசியம் பரிகாரங்கள் செய்யணும். பொதுவாக இது கோச்சார பலன்கள், பொதுவான பலன்களில் கும்பராசியை பார்த்துருக்கோம். அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும், அதில் சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் இந்த பயிற்சி பலன்கள் 2ஆம் இடத்துக்கு சனி வருது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பயமே பட வேண்டியதில்லை. அதில் சனி நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும், இதில் கெடுக்க மாட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், சொந்த ஜாதகத்தை ஒரு முறை மறக்காமல் அவசியம் இந்த பதிவை பார்த்த உடனே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதில் தான் பரிகாரம் சொல்ல முடியும். சொந்த ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவையை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு பரிகாரமாக வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று சனிக்கிழமை தோறும் அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வெண்ணெய் சாற்றி அர்ச்சனைகள் செய்து வர இந்த 2ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது விலகி சனி பகவான் நமக்கு நன்மையை தருவார் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.